அவருடைய குமாரனாகி கிறிஸ்து இயேசுவிடம் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். காலை வேளையிலும் வாசித்து தியானிக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி மத்தேயு 9:13 மறுபடியும் நாம் வாசித்து அதை தியானிப்போம். இயேசு அவ்விடம் விட்டு அப்பால் போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒருவனை கண்டார். அவன் பேர் மத்தேயு. அவர் அவனிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவன் எழுந்து அவரை பின்பற்றி போனார். பின்பு வீட்டிலே அவர் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் வந்திருந்தார். அதை கண்ட பரிசேயர் அவர் சீஷரிடத்தில், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்றார்கள். அவர் அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் பொருளை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் என்பது. செபிப்போம். திரும்பியுள்ள ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகள் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளின் வழியாய் நாங்கள் இயேசுவோடு பின்தொடர்ந்து வாழுகின்ற சீடர்களாய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பேசுகிற அடியனை மறைத்து பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தினுடைய 7வது நாளில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு பழைய கற்கள் நிறைந்த ஒரு குவியல் இருந்தது. அந்த குவியலுக்கு அருகிலே ஒரு சிற்பி, சிலைகளை செய்கின்ற ஒரு சிற்பி அந்த வழியே சென்றான். அவன் பார்த்தபோது அந்த கல்லில் இருந்து ஒரு கல்லை மட்டும் எடுத்தான். அதை எடுத்து அவன் போகிற பொழுது வழிப்போக்கன் ஒருவன் வந்து பார்த்தான். வீணான இந்த கல்லை, பயனற்ற ஒரு கல்லை, பிரயோஜனம் இல்லாத இந்த கல்லை எதுக்கு இருந்தாலும் எடுத்துட்டு போறான் தெரியலையே, அது வேஸ்ட் தானே கல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கொண்டிருந்தான். மற்றொருவன் பார்த்தான், இந்த கல்லை தூக்கி என்னப்பா செய்ய போறது. அவன் எதுவும் பேசல, அவன் அமைதியாய் கடந்து போனான். ஆனால் அவன் சென்ற போது ஒரு இடத்துல அமர்ந்து அந்த கல்லை தன் கையில் இருக்கிற ஒளியால் அதை செதுக்க ஆரம்பித்தான். அதை செதுக்கி முடித்த போது அது ஒரு அழகான ஒரு சிலையாக மாறியது. ஒரு சாதாரண கல் ஒருவருடைய பார்வையில் அது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது, இன்னொருவருடைய பார்வையில் அது பிரயோஜனமாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த வாசித்த நற்செய்தி பகுதியில் நடக்கிறது. அங்கே பயனில்லாத ஒரு மனிதன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஏனென்றால் வரி வசூல் செய்கிறவர்களை அவ்வளவு யாரும் மக்கள் விரும்ப மாட்டார். வீட்டில் ஆள் இருப்பாங்க, இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் வருவாங்களே வீட்டாண்ட, கொலா பில் கலெக்ஷனு, இதெல்லாம் வரும்போது ஆள் இல்லைங்க நாளைக்கு வாங்க போயிடுவாங்க. சில நேரத்தில் இருந்தே இல்லைன்னு சொல்லுவோம். அதை பார்த்தா ஓடி ஒளிவாங்க. ஆனால் அந்த காலத்தில், இப்போ அப்படி இல்லை. இப்போ அது ஒரு கௌரவமான ஒரு பணி, அது அரசு பணி. அது அங்கேயும் அது அரசு பணி தான். ஆனால் மக்கள் யூதர்கள், ஆட்சியாளர் ரோமர்கள். இப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாம, உங்க யாருக்குன்னா தெரியுமா பெட்ரோல் எவ்வளவு விலைன்னு உங்களுக்கு தெரியுமா? 41 பைசா கம்மி, 110 ரூபாய். 5 முறை ஏறி இருக்குது. யாருக்குமே தெரியாது, அதை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டீங்க. நமக்கு எது வம்பு அப்படின்னு போயிடும்.
ஒவ்வொரு பொருள் மீதும் ஒவ்வொரு வரி இருக்கிறது. நீ சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீ 3 இட்லி தான் சாப்பிடுவீங்க, ஒரு வடை சாப்பிடுவீங்க. அதில் குறிப்பாக இந்த A2B போன்ற ஹோட்டல்கள், ஆரிய பவன், ஆராத பவன் இப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு இட்லி விலை 20 ரூபாய். 3 ரூபாய் தமிழ்நாடு டேக்ஸ், 3 ரூபாய் மத்திய அரசு டேக்ஸ். அப்போ உங்களுக்கு 6 ரூபாய் சில்லற 2 வரி போட்டுடலாம் உள்ள. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் போய் சேட்டுக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடுறீங்க. கம்மி விலையில் விற்கிறான், அவன் டேக்ஸ் பற்றி அதெல்லாம் அவன் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அத்தனையும் டூப்ளிகேட். நாம் என்ன பண்ணுறோம், 1 ரூபாய் 2 ரூபாய் கம்மியாக இருக்குதுன்னு போய் அவன்கிட்ட சேட்டுக்கிட்ட பூரா வாரின்னு வந்துடுவோம். அது இல்லை, ஒரிஜினல் கடைகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்போ வரி செலுத்துதல் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒன்று தான். ஏன்னா அரசாங்கத்தை நடத்தணும் இல்லையா, மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய பணிகள் இருக்குது. அந்த காலத்தில் ரோமர்கள் தங்களுடைய எல்லையை விரிவாக்கி இருக்கிற பொழுது அங்கே இருக்கிற ரோமர்களே அனுப்ப முடியாது. இப்போ கோவிந்தாபுரத்தில் ஒருத்தர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா கோவிந்தாபுரத்தில் இருக்கிற ஒரு ஆளை போட்டால் தான் அது வேலை நடக்கும். வெளியில் இருக்கிற ஒரு ஆளை போட்டால் நடக்குமா? நடக்காது. அந்த மாதிரி தான் ரோமர்கள் என்ன செய்தார்கள், ஆட்சியாளர்கள் யூதர்களிலே சில பேரை தெரிந்தெடுத்து அங்கங்கே வசூல் பண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி ஏல முறை இருக்கிறது அதே மாதிரி ஏல முறை அன்றைக்கு இருந்தது. இந்த ஏரியா முழுசு நீ ஏலம் எடுத்துக்கோ. இந்த ரோட்ல எல்லாம் கடையை வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாம் ஒருத்தர் வந்து டூ வீலரில் வந்து வாங்கிட்டு போவார். வாங்கிட்டு போகிறாரம்மா, ரோட்டு கடையில் 30 ரூபாய் 40 ரூபாய். ஆனால் ஏலம் அவர் எடுக்கிறது எவ்வளோ, கம்மியாக தான் எடுப்பார். அதுக்கு 3 மடங்குக்கு அவர் வசூல் பண்ணுவார் காசு. இது நடைமுறை இருக்குது நகராட்சியில் இருக்கிற எந்த, அது என்ன சொல்கிறது, அது பப்ளிக் டாய்லெட்டானா இருக்கட்டும், சைக்கிள் ஸ்டாண்டானா இருக்கட்டும், அல்லது கடைகள், இது மாதிரி சந்தையில் கூட வசூல் பண்ணுவாங்க. அப்போ வசூல் பண்ணுறவர் என்ன செய்வார்னா 1 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலாக அவர் 3 ரூபாய் வாங்குவார். வசூல் பண்ணுறவருக்கு ஒரு காசு, அவர் ஓட்டு போகிற வண்டிக்கு பெட்ரோல் போகிறதுக்கு ஒரு காசு, அவர் முதலாளிக்கு ஒரு காசு, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வாங்குவார். அப்போது மக்கள் வரி வசூல் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வரி கொடுக்க மாட்டாங்க. வரி வசூல் பண்ணுறவங்க திட்டி தீர்ப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு மரம் உழுந்து கரண்ட் ஆஃப் ஆகிட்டு உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, கரண்ட் ஆஃப் ஆகிட்டுது, வந்துடும் அப்படின்னு யாருன்னா பேசுகிறோமா? ஆண்டா ஆஃப் பண்ணிட்டானுடா, நல்லா கவனிலாம் அவனுங்க நாசமாக போயிட்டு அவன் விருப்பமாக அவனுக்கு ஒன்று ஆஃப் பண்ணுன்ற விருப்பம் இல்லை அவனுக்கு, ஏதோ ஒரு சூழல் நடந்தது. அப்போ அது போல தான் இந்த வரி வசூல் செய்கிறவர்களை அந்த யூதர்கள் வெறுத்தார்கள். குறிப்பாக சொந்த ஜனமே அவங்க, இவன் அநியாய வட்டி வாங்குறான், அநியாயமா வரி வாங்குறான், இவனை சமூகத்தில் புறக்கணிக்கணும், இவனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாவ அவன் இழிவாக கருதப்பட்டான். அது மட்டுமல்ல, அவன் பாவி என்ற ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறான். இவன் ரொம்ப சமுதாயத்தில் இவன் நம்ம பாவி, அநியாயமா வரி வாங்குறான் என்று அவனை இகழ்ந்து சூழ்நிலை இருந்தது. இதே தான் சகேயுக்கும் நடந்தது. அவனும் ஆயக்காரன் தான், வரி வசூல் செய்கிறவன் தான். அப்ப இங்கே ஒரு ஆயத்துறையில வரி வசூல் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவன் பேர் மத்தேயு. அப்போ இந்த ரோம ஆட்சியாளன் இந்த மத்தேயுவை வரி வசூல் செய்வதற்கு அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் அவனுக்கு வேலை. ஒருவேளை அது அரசாங்க வேலையாக அது இருக்கிறது. அவர்களில் வரி வசூல் செய்து அவங்க அப்பப்போ கொடுப்பாங்க. நம்ம இந்தியாவிலையும் அது போல இருந்தது. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் நாம் என்ன செய்திருந்தோம், இந்தியாவில் இருக்கிற சிற்றரசர்கள் அவர்களுக்கு வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் என்ன பண்ணுறாரு, நாயாண்டா உனக்கு வரி கட்டணும், நாயாண்டா உனக்கு கிஸ்தி கட்டணும், மாமனா மச்சானா மானம் கட்டணும்னு அப்படின்னாலாம் பேசி
அவர் பேசினாரே எனக்கு தெரியல. ஆனால் சிவாஜி கணேசன் பேசுறதுனால அது பரபரப்பாயிடுச்சு, பிரபலம் ஆயிடுச்சு. அவர் குரல் கொடுத்தார்கள் வரிக்கு எதிராக. ஆனா வரி செய்து வசூல் பண்ணவங்களே சமூகம் புறக்கணிக்கப்பட்டு இழிவாக கருதப்பட்ட சூழ்நிலையில மக்கள் அவனை பரிகாசம் செய்து இழிவாக பார்த்த ஒரு விஷயத்தை அல்லது ஒரு மனிதனை இயேசாண்டவர் பரிசாக பார்க்கிறார். இயேசாண்டவர் அவனை பரிவாக பார்க்கிறார். இயேசாண்டவர் அவனை அன்பாக பார்க்கிறார். அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக அல்ல, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் செய்த செயல் என்ன? என்னை பின்பற்றி வா. அந்த குரலுக்கு அவன் அப்படியே செவி சாய்த்தான். அந்த குரலை கேட்டபோது அவன் அப்படியே அவரை பின்பற்றுகிறான். இயேசாண்டவருடைய அழைப்பில் சீடர்களை, பல சீடர்களை அழைத்தார். சாதாரண மக்களை, மீனவர்களை, புறக்கணிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய மக்களை அவர் ஊழியத்துக்கு அழைத்தார். அவர்களில் ஒருவர் தான் இந்த மத்தேயு. எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு மனிதனை இயேசாண்டவர் அழைத்து தன்னுடைய சீடராக அவர் மாற்றுகிறார். இப்போ முதலாவது காரியம் இங்கே நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இப்ப நாம ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு எம்எல்ஏ நிக்கணும்னு சொன்னா அது என்ன உனக்கு தகுதின்னு கேட்கறான். எத்தவொடனே எவ்வளவு வச்சுருக்கிற காசுன்றான், எவ்வளவு உன்னால செலவு பண்ண முடியும், நாங்கள் ₹1 கூட கொடுக்க மாட்டோம், நாங்கள் ₹1 கூட கொடுக்காத ஜெயிச்சிட்டோம். ஒருத்தன் போட்டு சொல்றான், நான் 2000 கொடுத்தது வந்தா ஜெயிச்சான். நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்ட, ஒரு சர்ச்சு எலெக்ஷன்ல ₹2500 ஒரு அரிசி மூட்டி ஒரு ஆயில் 5 லிட்டர் ஆயில் கணக்கு கொடுத்தாங்க ஓட்டுது. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போச்சு. இது என்ன, இது ஆச்சரியமா இருக்குது. சினாடி எலெக்ஷன்ல ஏதோ செய்யறாங்க பண்றாங்க, அது வேற விஷயம். சர்ச்சு எலெக்ஷன்ல இப்போ அதுல ஒரு பதவிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சர்ச்சில் நல்லது செய்ய போறோமா, எதை செய்ய போகிறோம்? அது எனக்கு நம்ம சர்ச்சில் ரொம்ப ஆச்சரியம். வேண்டி வேண்டி கூப்பிட்டா கூட பதவிக்கு வர மாட்டேங்க யாரும். பாருங்க, அப்போ ஒரு தகுதியை நிர்ணயம் பண்றோம். யார் இவரை வச்சா இவர் நல்லா செய்வார், இவரை வச்சா இவர் செய்வார், இவரை அழைத்தா இவர் செய்வார் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அப்படி அல்ல. தகுதி இல்லாதவர்களையே ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். தகுதி இல்லாத மக்களை அவர் சுவிசேஷகனாய் மாற்றுகிறார். அவன் கடந்த காலத்தை அவர் பார்க்கவில்லை, அவன் எதிர்காலத்தை பார்க்கிறார். மத்தேயுனுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகிறது என்பதை பார்க்கிறார். ஆபிரகாம் அழைப்பு நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அங்கே இருந்து ஆண்டவர் அவனை அழைத்தார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அங்கே இருந்து கடவுள் அவனை அழைத்திருக்கிறார். எரேமியா இளம் வயதிலிருந்து அவரை அழைத்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி பவுல் அப்போஸ்தலன் சபையை துன்புறுத்திக் கொண்டிருக்கிற பொழுதே அவனை அழைக்கிறார். நீ வா, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அழைக்கிறார். கடவுள் என்ன செய்கிறார்? தகுதி உள்ளவர்களை அவர் அழைக்கிறது இல்லை. என்ன செய்கிறார்? மாறாக அழைக்கப்பட்டவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வருஷம் நான் வாசித்த அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் வழியாக, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகினாலே அவருடைய அழைப்பில் வெறுமை ஒன்றுமே இல்லை. ஆனா அதை நிரப்புகிறவராக இருக்கிறார். காரணம் என்ன? 2வது காரியத்துல சொல்றாரு, அவர் இரக்கத்தை காண்பிக்க அழைக்கிறார். இல்லாதவைகளை, ஒண்ணுமே இல்லை, 100 வயசு கிழமை, கர்ப்பம் செத்து போச்சு, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய ஜனத்தை
கடற்கரை மணலை போல, ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். எள்ளி நகையாட வேண்டிய நேரத்தில் அந்த வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுகிறார் ஆபிரகாம். அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். இது சொன்னவர் யார்? கடவுள். அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். விக்கிரக ஆராதனையில மூழ்கி போன அந்த மனிதன் கடவுளுடைய அழைப்பை ஏற்று, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உடனே புறப்பட்டு போகிறான். கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து செல்லுகிறான். ஒரே ஒரு மகன் கடவுள் கொடுத்துட்டார். சரீரம் செத்தவனா இருந்த போது, கர்ப்பம் அடைக்கப்பட்டவளா இருந்த போது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாதுன்னும் போது, நான் என்னுடைய ஒரு இடத்துல ஒரு கொய்யா மரம் இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. நான் அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன். திடீர்னு பார்த்தா அந்த கொய்யா மரம் செத்து போச்சு, காஞ்சி போச்சு அப்படியே. காரணம் என்ன, நாங்கள் கீழே குப்பையெல்லாம் போட்டு கொளுத்துனாங்க பாருங்க, அந்த தீ இதில் அது என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். குப்பையும் கோலமா இருக்குது, அந்த மரம் செத்து அப்படி சாஞ்சி கிடக்கு. அந்த வேருக்கு கீழே ஒரு செடி முளைத்து இருக்கு, அதே கொய்யா செடி. எனக்கு பார்த்தோன்னா பக்கத்தில் இருந்த ஒரு நண்பருக்கு சொன்னார், இது பாருப்பா, இது செத்து போச்சு, நம்ம நினச்சிருந்தோம், இப்போ இதை வெட்டி கீழே போட்டலான்னு நினச்சிருந்தோம், ஆனால் இதுல இருந்து ஒரு செடியை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். நம்ம செத்ததுன்னு நினைக்கிறோம், ஆனால் கடவுள் அதற்கு ஜீவனை கொடுக்கிறார். அதை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். அவர் இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிற கடவுள். ஓசையா தீர்க்கதரிசியின் காலத்துல நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அவர்களுக்கு சொல்றாரு, நான் பலியே அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். நீங்கள் இரக்கம் செய்ய வேண்டியவர்கள், இரக்கம் பெற்றிருக்கிறவர்கள். ஓசையா பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓசையா ஒரு மிகச்சிறந்த தீர்க்கதரிசி. கடவுள் அவனுக்கு ஒரு செய்தி சொல்றாரு, நீ போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுன்றாரு. அந்த பொண்ணு விபச்சாரி, முடியுமா? போயா, உனக்கு வேலை இல்லை, உன் கடவுளா நீ போயா, என்ன இப்படிப்பட்ட படுகொலியில் தள்ள பாக்கியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஓசை என்ன செய்தாரு, ஓமேர் என்ற அந்த பெண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் அந்த அம்மா ஓடிச்சு. போன பிறப்பா சந்தோஷமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த ஆள் தேடி கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு வந்து கொண்டு வச்சுட்டான். அவனுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி அது. அதை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பாக கடவுள் சொல்லுகிறார். இது பாரு, நீங்க என்னுடைய மனவாட்டிகளா இருந்தீங்க, சோரம் போனீங்க, நீங்க உங்களுடைய சந்ததியை இழந்து போனீர்கள், ஆனால் உங்களை நான் தேடி பிடித்து. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஓசையா தீர்க்கதரிசியின் காலத்துல அவங்க என்ன, கர்த்தரிடம் திரும்பவும் வாருங்கள், செஞ்சதெல்லாம் செஞ்சிட்டாங்க, இப்ப கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் என்ற அழைப்பை அவர்கள் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். அதுதான் அவருடைய இரக்கத்தினுடைய அளவு. இங்கே மத்தேயுவை அழைத்த ஆண்டவர் அவன் வீட்டிற்கு செல்லுகிறார். அவன் வீட்டிற்கு சென்றது மட்டுமல்ல, அவனோடு சாப்பிடுகிறார். கூட நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டான், இந்த மாதிரி இயேசு வந்திருக்கிற, எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. எல்லாம் வந்தவனெல்லாம் இதே ஆளுக்கு தான், கூட வரி வசூல் பண்றவனுங்க, பாவிகள், சமுதாயத்தில் புறக்கணிப்பட்ட எல்லாரையும் கூட்டி வச்சு அவன் வீட்டில் சாப்பிட்றான். வெளியே பரிசை நின்று பார்க்குறான், என்னையா உங்க ஆள் இப்படியேப்பட்ட ஆளுங்கிறார், அவர் யோதர் ஐயா, அவர் போய் ஆயா அந்த பாவிகள் வீட்டுல எல்லாம் போய் சாப்பிட்றாரு. அப்போ அவர்கள் பேசுறதை கேட்டு ஏசாண்டவர் சொல்றாரு, என்னன்னு, நான் எதற்காக வந்தேன், நான் பாவிகளை ரட்சிப்பதற்காக. நோயாளிக்கு தான் டாக்டர் தேவை. யாருக்கு டாக்டர் தேவை? நல்லா இருக்கிறவங்களுக்கு டாக்டர் தேவையா? தேவையில்லை. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன். இப்ப இவன் பிணியாளியா இருக்கிறான், இவனை நான் மீட்டெடுக்க வேண்டும், இவனை குணமாக்க வேண்டும், இவனை நான் சொஸ்தமாக்க வேண்டும். அதற்காக நான் வந்தேன். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே
ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நாம் நல்லவங்களே தேடி போறோம். அவங்க வீட்டுக்கு நல்லவங்க பெரிய வசதியாக பார்த்து அவங்கள நட்பா வச்சுலான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்தோம்னா அவங்கள ஃப்ரெண்ட் போட்டுக்கிறாங்க, ஃப்ரெண்டா ஃபேஸ்புக்கில். வெளிநாட்டில் இருக்கிற பொம்பளைங்க, ஆம்பளைங்க, ஃபாதருங்க, பாஸ்டருங்க, ரெவரண்டுங்க எல்லாரையும் ஃப்ரெண்டாக போட்டுங்க. என்னப்பா இது என்ன விஷயம்னா, பின்னால் ஒரு காலத்தில் உதவும்பா. என்னத்துக்கு உதவுறது? ஃப்ரெண்டாக ஆகிறது எதுக்காக ஆகிற? ஏதோ அவங்ககிட்ட வாங்கணும்னு பார்க்க. அதில் ஒருத்தர் சொன்னார் நேற்று, நண்பனுக்காக ஒருத்தர் ஜீவனே கொடுக்கணும், நீ கொடுக்குவான்னு கேட்டார் என்ன. அது நான் சொன்னேன், நான் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே எடுத்துறாங்க என் உயிரை. நண்பர்கள் அப்படின் போது இயேசு ஒரு சிறந்த நண்பராக அங்கே இருக்கிறார். மத்தேயுவை அழைத்து நிராகரிக்கப்பட்ட அவனை, பாவியாக எண்ணப்பட்ட அவனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவனை அரவணைத்துக் கொள்ளுகிறார், அவன் மீது தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். பலியை அல்ல, நான் இரக்கத்தை விரும்புகிறேன்னு சொல்ற ஓசி 6:6 சொல்றார். பலியை அல்ல, இரக்கம் செய்கிற ஆண்டவர் நம்மை இரக்கத்தில் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். உபத்திரவத்தில் இருந்த மக்கள் ஆண்டவரை தேடி வருவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்துல உபத்திரவத்தில் இருக்கிற மக்களை இயேசு ஆண்டவர் தேடி போகிறார். ஆயத்துறையில அவன் உட்கார்ந்துருந்தான், அவனை தேடி போகிறார். வாப்பா, என்னை பின்பற்றி வா. அவன் போகிறான். கர்த்தருக்கு சாட்சியாக வாழ அவன் அழைக்கப்பட்டான். அன்பானவர்களே, மத்தேயு தன் நண்பர்களை அழைத்தான், விருந்தை ஆயத்த பண்ணான். இயேசுக்கு விருந்து ஆயத்த பண்ணினான். அவன் விருந்தை ஆயத்த பண்ணின போது அவன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு சாட்சியாக்கப்படுகிறான். அதான் ஓசியா காலத்துல இஸ்ரவேல் மக்கள் ஒரு தவறான வாழ்க்கைக்குரிய மக்களாய் ஓடி போனாலும் அவர்களை தேடி பிடித்து நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆபிரகாம் வம்சத்தை அடைக்க செய்கிறார். இதெல்லாம் இங்கே இயேசு தம் சீடராக மத்தேயுவை அவர் அழைக்கிற அந்த காலத்துல இதெல்லாம் நமக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய மக்களே, மத்தேயு அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். தனது வீட்டை திறந்து கொடுத்தார். தனது வீட்டில் இருக்கிற உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்தார். தன் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றினார். மத்தேயு என்கின்ற சுவிசேஷத்தை இன்னைக்கு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு சுவிசேஷனாக அவன் மாறினார். ஒரு சாட்சியுள்ள மனிதனாய் அவன் மாறினார். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி தேவனை மையப்படுத்தினார். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். விசுவாசிகளின் தந்தையாக கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டான். மத்தேயு அழைக்கப்பட்டான். அழைப்புக்கு உண்மையா இருந்தான், சாட்சியாக மாறினான். ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய கரங்களிலே மத்தேயு என்ற சுவிசேஷ புத்தகத்தை கொடுத்து சாட்சியாக்கி இருக்கிறார். இயேசுடைய வம்ச வரலாறு எழுதுகிற ஒரு பாக்கியத்தை அவருக்கு தான் கொடுத்தார். அவருடைய வம்சம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு பத்திரம் வச்சிருந்தாக்கா தாய் பத்திரம்னு ஒன்று இருக்கும், மூல பத்திரம். அது எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும். மூல பத்திரத்துல என்ன இருக்குதோ அதே இருக்குதான்னு பார்த்துன்னு வரணும். கடைசியா உங்க வீட்டுக்கு பத்திரத்தை கூட நீங்க செக் பண்ணே இருக்கணும். எப்போ பாரு அடிக்கடி போய் வெள்ளங்க சான்று வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கே தெரியாத வேற ஒருத்தங்க வித்துட்டு போயிடுவான். உஷாரா இருக்கணும். அது போல இயேசுவினுடைய அந்த பிறப்பின் மூலத்தை கண்டுபிடித்து வம்சத்தை எழுதினவர் இந்த மத்தேயு நூல் ஆசிரியர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அன்பானவர்களே, நம்மையும் ஆண்டவர் இன்றைக்கு சாட்சியாக மகிமைப்படுத்த அழைக்கிறார். நம்முடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. நீங்களும் நானும் எங்க இருந்தோம், எப்படி வந்தோம், எப்படி போனோம் நமக்கு தெரியாது. நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காண்பித்தார்கள் இயேசுவர். இன்றைக்கு இந்த ஊழியம் அல்லது இந்த அழைப்பு இந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருக்கிறது என்று சொன்னால்
கடவுளுடைய அழைப்பில் அவர் உண்மையாயிருக்கிறார், நாம் உண்மையாயிருக்க அழைக்கப்படுறோம். எப்பவுமே நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம தாழ்த்தி யோசிக்கிறோம். நாம் போய் என்னப்பா, நம்ம போய் ஒரு ஆளா, நம்ம ஒரு இதுவானா இல்லை. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை கண் நோக்குகிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அங்கே நிலுப்ப வராதன்றார். நீ தாழ்மை உள்ளவனாய், சகேயு தாழ்மை உள்ளவனாய் மாறினான். ஆயக்காரன் பரிசேயன் ஜபத்துல அவன் எப்படி ஆண்டவரை கிட்ட போய் சேர்ந்தான், தூரம் இருந்தவன். அதனால்தான் பவுல் அடிக்கடி சொல்லுவாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுதோ சமீபமானீர்கள், முன்னே இருளில் இருந்து நீங்கள் இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறினீர்கள். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய சுபாவம் பாவம், இறைவனுடைய சுபாவம் இரக்கம். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்து ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து ஒரு தேள் தவறி தண்ணீரில் விழுந்து விட்டது. அதை அடித்து கொண்டு போகிற பொழுது ஒரு முனிவர் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு அப்படி நடந்து போறார். தண்ணியில் இறங்கி போகும்போது இந்த தேள் அடிச்சுன்னு வருது. அவர் என்ன செய்யறாரு, இந்த தேளை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பிடிக்கிறார். தேளை பிடிச்சோன்னா அது என்ன செய்யும்? கொட்டிடுச்சு, பொதிட்டாரு. திரும்பவும் அதை அடிச்சுன்னு போகுது. மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு, அந்த தேளை பிடிக்கிறார். மறுபடியும் அது என்ன செய்யுது? கொட்டுது. இப்படியே பல முறை அது நடந்துட்டே இருக்கு. இன்னொருத்தான் எதிர்ப்புறமா ஆற்றை கடகத்துக்கு எதிர்ப்புறமா வரான். இது கவனிச்சுன்னே வரான். அந்த முனிவர்கிட்ட சொன்னேன், ஏன் சாமி அதுதான் கொட்டுது இல்லை, ஏன் அதை திரும்ப பிடிக்கிற, விட்டுடு போட்டோம் அது. அவர் முனிவர் சொல்றாரு, தேளுடைய சுபாவம் கொட்டுறது, என்னுடைய சுபாவம் அதை காப்பாற்றுறது. இதுதான் இறைவன் செய்கிறார். நாம பாவிகளா இருந்தாலும் சரி, நாம அக்கிரமக்காரர்களா இருந்தாலும் சரி, அவர் நம்மை தேடி வருகிறார். வா பாவி, மலைத்து நில்லாதே வா. எப்படி வாழ்றாரு? நீ இருக்கிறபடி வா, உள்ளபடி வா. அதனால நம்ம தூங்கி இருந்து அப்படியே கோயில் வந்துட முடியாதுல்ல. இருக்கிறபடி வாழ்ந்தாருன்னா அப்படியே மூஞ்செல்லாம் பேய் மாதிரி அப்படியே ஆயிடும். நான் கூட சோப் போட்டு மூஞ்சி கழுவி பவுடர் போடாது வந்துட்டோம்னாக்கா சரியான தூங்கு மூஞ்சி வந்துட்டுக்கிறான் பாயவான் அப்படின்னு. ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வரணும். எப்பவுமே எப்படி ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சோர்ந்து போகிற நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத வந்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் பாடகர் குழு வச்சு உங்களுக்கு பாட்டு போட்டுக்கணும். சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போ. இன்னைக்கு சோர்ந்து போக மாட்டீங்க, ஏன்னா முடிஞ்சு ஒன்று உங்களுக்கு டேபிள் போட்டு வச்சு வரி டேபிளில் உட்கார்ந்துருந்த ஒரு மத்தியை ஆண்டவர் தன் இதய சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். பாருங்க, முடியுமா? உங்களையும் என்னை கூட அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. நாம எந்த தகுதி இல்லாதவர்கள், நமக்கு என்ன ஒரு பெரிய தகுதி ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். பின்பற்றி வான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கலப்பையின் மேல கை வச்சுவா பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவரே ஒரு உதாரண ஊமையை சொன்னார். விருந்து ஒருத்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தான், நிறைய பேர் சொல்லி வச்சிருந்தான். வருவான்னு பார்க்குறான், யாருமே வரல. வேலைக்காரங்க சொல்லி அனுப்புறான், டேய் நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் வரான், கொஞ்சம் போய் பாடுறான். அவன் போனான், ஒருத்தனை கேட்பான். முதலாளி கூப்பிட்டு சொன்னாங்க, விருந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போதான் என் புதுசாக கல்யாணம் ஆகிக்கிறா, நான் என் மனைவியோடு இருக்கணும், நீ போய் வரல. இன்னொருத்தனை கூப்பிட்டான், நான் புதுசாக ஏற்பாடு வாங்கிக்கிறேன், அதை செக் பண்ணணும், வயலுக்கு எடுத்துன்னு போகணும், என்னால் முடியல. இன்னொருத்தனை போய் கூப்பிட்டான், அவன் வேலைக்கு சாக்கு போய் சொல்லிட்டான். முதலாளி கோவம் வந்துச்சு. ராஜா சொன்னார், என்னப்பா கூப்பிட்டு யாருமே வரலங்க. அப்படியா, ஒளிவாரத்தில் போ, யார் யார் இருக்கிறான் பாரு. வந்தவன் போனவன் நின்றவன் உக்காந்தவன் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு மொத்த பேரையும் கூட்டு வந்தான். கூட்டு வந்தோடனே அப்படியே உள்ள சேர்க்க முடியாது. விருந்துக்குன்னு ஒரு ஆடை இருக்கு. அப்ப அந்த ஆடை அணிவதற்கு அவன் சுத்தமாகணும். அவனை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அவனுக்கு புதிய ஆடைகளை உடுத்தி அவனை பந்தியிலே உட்கார வச்சு
அவனுக்கு சாப்பாடு போட்டு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற ஒரு செய்தியை அவங்க பதிவு செய்கிறார் இயேசாண்டவர். இங்கே அழைக்கப்பட்ட மத்தேயு அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொண்டார். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற மனிதன், சிறைபிடிக்க கடிதத்தை வாங்கி கொண்டு அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற நேரத்துல அந்த இடத்துல ஆண்டவர் அவனை அழைக்கிறார். நீ போ, நான் உனக்கு சொல்றேன். அவன் எதுவுமே பேசல, மந்திரிச்சு விட்டு கோழி மாதிரி அப்படியே போறான். நேர் என்ற ஒரு வீட்டுல, அந்த தெருவில் ஒரு வீடு, அங்க போய் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்தான். என்னப்பா, ஆண்டவர் என்ன அனுப்பிச்சாரு, உட்காரு. அங்க இன்னொருத்தருக்கு சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தன் அங்க இருக்கிறான், நீ போ, அவன் மேல தலைமையில கை வை. அவன் சொன்னான், ஐயா, அவன் நம்மளை துன்பப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறான், அவன் மேல நான் போய் எப்படி நான் சொல்றேன், நீ போ சொல்றாரு. புறஜாதிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பாத்திரராய் அவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ போ. அனனியா போய் கை வச்சாரு, பார்வை பெற்றார், இயேசுவை அறிந்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார். ஏறக்குறைய திருச்சபைகளுக்கு அவர் 13 கடிதங்களை எழுதியிருக்கிறார், நிருப பகுதிகளை எழுதியிருக்கிறார். திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். திருச்சபைகளை ஸ்தாபித்து அதை அப்படியே விட்டுட்டு வரல. போன வாரம் சொன்னார் இல்லையா இயேசாண்டவர், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம், அவர்கள் கை கொள்ளணும். ஆண்டவருடைய கற்பனைகள் 119ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் எத்தனை ஆசீர்வாதங்களை பெறுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. மத்தேயு இங்கே ஆயக்காரனாய் இருந்தவன், வரி வசூல் செய்கிறவனாய் இருந்தவன், பிறரால் கேவலப்படுத்தப்பட்டவன், பிறரால் ஒதுக்கப்பட்டவன், பாவி என்று பெயர் பெற்றவன், இன்றைக்கு பரிசுத்தவானாய் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் ஆண்டவருடைய சரித்திரத்தை எழுதுகிற ஒரு வாய்ப்பை கடவுள் அவனுக்கு கொடுத்தார். 4 நற்செய்தி நூல்ல ஒரு நற்செய்தி நூலை, மத்தேயு என்ற நற்செய்தி நூலை அவர் எழுதி இன்றைக்கு நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நாமும் அவரை பின்பற்றி ஆண்டவருக்கு சீடராய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் சீடராய் இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை சீடராக்கும். மேக் டிசைபிள்ஸ். இந்த உலகத்தில் அதற்கு தான் கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்தார். நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்ப நமக்கு என்ன கட்டளை? என்ன கட்டளை நமக்கு? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணுங்க, கோயில் முடிச்சுடுங்க, வீட்டுக்கு போகணுங்க, அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சுங்க. ஜப்பூட்டம் என்னை கூப்பிடல, அவங்க தான் ஜப்பூட்டம். இங்கே தான் ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சிட்டாங்களா, அதுக்கு பிறகு உன்னை தனியாக வேற கூப்பிடணுமா? அது ஒரு ஊழியங்க, அது ஒரு ஊழியம். நீ அந்த வீட்டில் உட்காந்து பாட்டு பாடுறது 10 வீட்டுக்கு கேட்குது, அது ஒரு சிறப்பு நற்செய்தி கூட்டமே. அது ஒரு வீட்டில் ஜப கூட்டம்ன்றது நற்செய்தி கூட்டம். அது நீங்க வேற ஸ்ட்ரேஞ்சர் வேற எடுத்து வச்சுக்கிறீங்களா? அது 4 பேர் இல்லை 8 பேர் வீட்டுக்கு கேட்கும் ஆண்டோடைய வார்த்தை. அப்ப கூடுகை எங்கெல்லாம் பவுல் சொல்றாரு, சிலர் சபையில கூடுறதை விட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு லெட்டரே எழுதுறாரு. அதை விட்டுடாதுங்க. சபைன்றது எது? இந்த சர்ச்சு மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் நம்ம 2-3 பேரை போடுறோமே, அது கூட சபை தான். எல்லாமே சபை தான். ஏங்க நான் ஊருக்கு போறேங்க, இந்த ஊருக்கு கோயிலுக்கு போறேன், அந்த ஊர்ல பெந்தகோஸ்து கோயிலுக்கு நான் எப்படி போறது? நான் உள்ள தூரம் சபை, சீர்திருத்த சபை, அந்த சபை அந்த ஆண்டவரை பற்றி தான் சொல்லுது. அந்த சபை போ, அங்க ஆர்சி சர்ச்சு தான். ஃபாதர் என்ன எதை பத்தி சொல்றாரு? போ, உன் எந்த ஊருக்கு போற அந்த ஊர்ல உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு கிடையாது, பக்கத்துல எந்த சர்ச்சும் அந்த சர்ச்சுக்கு போயிடு. அப்புறம் இங்க நம்ம சபை பாகுபாடு இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமல் ஆண்டவரை தொழுது கொள்வோம், ஆராதிப்போம் அப்படின்னா அது ஏமாத்துற வேலை. உண்மையான சீடத்துவம் என்பது என்ன? துன்பங்களின் மத்தியிலும் உபத்திரங்களின் மத்தியிலும்